கரீம் முபாரக். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாளும் ஒரு நபித்தோழர்களை பற்றி நாம் அதில் கிடைக்கிற சில பாடங்களையும் தெரிஞ்சுட்டு வரோம். அல்லாஹ்வுடைய கிருபையில நபித்தோழர்களை படிப்பது என்பது அது ஈமான் ஆகும். நபித்தோழர்களை படிப்பது என்பது அது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு. மிகச்சிறந்த அமல் எதுன்னா இஹ்சான், மிக அழகான விஷயம் என்ன இஸ்லாத்தில் என்னன்னா நபித்தோழர்களை படிப்பது அப்படின்னு இமாம் அபு ஜாஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக பிரபலியமான அகீதா புத்தகத்துல இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களை படிப்பது நம்ம நேரம் போறதுக்காண்டி நம்ம படிக்கல. அதை படிப்பதால் நமக்கு என்ன வளரும்? கொஞ்சம் ஈமான் கிடைக்கும். அவர்களை படிப்பதால் நமக்கு கொஞ்சம் இஸ்லாத்தில் நாம என்ன செய்வோம்? வளருவோம் என்பதை புரிந்து கொண்டு என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை நாம கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள போகக்கூடிய நபித்தோழர் யாருன்னு சொன்னா, அமல்களின் தொடர்ச்சியை கடைபிடித்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி தான் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அவங்க 8 வயசுல இஸ்லாத்துக்கு வராங்க. எத்தனை வயசுல? 8 வயசுல. எல்லா சஹாபாக்களும் பெரிய பெரிய வயசுல தான் வந்தாங்க. இவங்க 8 வயசா இருக்கும் போது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்? 8 வயசுல எப்படி அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க? சின்ன பிள்ளையா தான் இருப்பாங்க. ஏன் 8 வயசுல வந்தாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹுடைய வீட்டுல தான் 40 வருஷம் யார் இருந்தா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்ப 8 வருஷமும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைய, அந்த கேரக்டரை, அந்த பழக்க வழக்கங்களை, அவரோட நடவடிக்கைகளை யார் பார்க்கறா? அலி அவங்க பார்க்கறாங்க. ஒரு காலத்திலும் யார் விஷயத்திலும் பொய் சொல்லாத முஹம்மது அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் பொய் சொல்ல மாட்டார் என்ற உறுதியில தான் யார் வரா? அலி ரலியல்லாஹு அவங்க 8 வயசுலயே இதை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. 8 வயசுல என்ன செய்றாங்க? இஸ்லாத்துக்கு வர்றாங்க. குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய, ஆரம்பத்துல குர்ஆன் வசனம் இறங்கும் போது அந்த வசனத்தை எழுதக்கூடிய அந்த திறமை படைத்தவராக யார் இருந்தா? அலி ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. குர்ஆனுடைய வரலாறு அப்படின்னா யாரை தவிர்த்துட்டு பார்க்க முடியாது? அலி அவங்களை தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. மிக முக்கியமான பங்கு குர்ஆனுக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. ஆயத்தும் மின் கிதாபில்லாஹ். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. லம் யஅமல் பிஹா அஹதுன் கப்லி. எனக்கு முன்னால அந்த குர்ஆன் வசனத்தை அமல்படுத்தியது யாருமே இல்ல. யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எனக்கு முன்னால அந்த குர்ஆன் வசனத்தை அமல் செஞ்சது யாருமே கிடையாது. வலம் யஅமல் பிஹா அஹதுன் பஅதி. எனக்கு பிறகு அதை யாரும் அமல் செய்யவும் முடியாது அப்படிங்கிறாங்க. குர்ஆன்ல ஒரு வசனத்தை அமல் செஞ்ச ஒரே ஆள் யார் தான்? அலி அவங்க தான். அந்த வசனத்தை நம்ம கூட நினைக்க முடியாது, அமல் செய்ய முடியாது. என்ன வசனம்? ஒருவன் தம்பி அமைதியா இல்ல, இங்க வா, இங்க உட்கார்ந்து பாரு. இந்த வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் சந்திக்க போறாங்க, ரகசியம் பேச போறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நாஜைதுமுர் ரசூல் ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. நீங்க ரசூலை போய் சந்திச்சு அவங்ககிட்ட ரகசியம் பேசணும்னா நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சுட்டு தான் போகணும்டா. ஏதாவது சதகா செய்யணும். இவங்ககிட்ட இருக்கிறது என்ன? ஒரே ஒரு தீனார். தீனார்னா வெள்ளியா தங்கமா? தீனார்னா என்ன? அடிக்கடி தீனார் போங்க. தீனார்னா என்ன? வெள்ளியா தங்கமா? தங்கம். தீர்க்கம்னா வெள்ளி. அப்ப ஒரே ஒரு
இந்த ஒண்ணு தர்மம் செஞ்சா என்ன நிலைமை? இவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வசனம் இறங்குது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு தீனார கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சந்திச்சு ரகசியம் பேசிட்டு வெளியே வராங்க. மறுபடியும் ஒரு வசனம் இறங்கிச்சு, உங்க கையில தர்கம் தீனார் இருந்தாலும் திருகம் இருந்தாலும் இல்லாட்டலும் தர்மம் செஞ்சாலும் செய்யாட்டலும் இனிமே ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு ரகசியம் பேசும்போது நீங்க தர்மம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற வசனம் இறங்கிச்சு. சட்டம் மாறிச்சு. இப்ப குர்ஆன்ல அவங்க சொல்றாங்க ஒரே ஒரு வசனம், அதை நான் மட்டும்தான் அமல் செஞ்சிருக்கிறேன், எனக்கு முன்னால யாரும் செஞ்சதில்ல, எனக்கு பின்னால யாரும் செஞ்சதில்லை. இது குர்ஆனோட அவங்களுக்கு இருந்த ஒரு நெருக்கமான தொடர்பு. குர்ஆன் சொன்னா உடனே செஞ்சிருவாங்க, அதை செஞ்சிருவாங்க. தர்மமா உடனே செஞ்சிருவாங்க, கொடுக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்கிற செய்தியை பார்ப்போம். ரசூலுல்லாஹ்வோட அவங்களுக்கு இருந்த தொடர்பு என்ன? அலி அவங்களோட ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களோட இருந்த தொடர்பு என்ன? அலியும் ஃபில் ஜன்னா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அலி எங்கே இருப்பார்? சொர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னா. ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்காண்டி கிளம்பி போறாங்க. அப்ப கிளம்பி போகும்போது எல்லாரும் கிளம்பியாச்சு. ஊர்ல ஒரு ஆளை பொறுப்பா ஒப்படைக்கணும், ஒருத்தரை ஒப்படைக்கணும். யாரை நிறுத்த அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலியே நீங்க இருந்துக்கணும்ட்டாங்க, நீங்க தான் இங்க இருக்கணும். அலிகள் எல்லாம் அழுகுறாங்க, யுத்தத்துக்கு வரா நான் என்ன இருக்க முடியாதுன்னு என்ன செய்றாங்க, அப்படியே அழுகுறாங்க. இல்ல யாரும் சொல்ல வேற யாராவது நிறுத்துங்க, நான் உங்களோட யுத்தத்துக்கு வருவேன். ஏன் அப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஏன் அலியை நிறுத்தினாங்க? அவருக்கு சண்டை போட தெரியாதுன்னா. பத்ர் யுத்தத்துல முதல் 2 எதிரிகளை சாய்த்தவர் யாரு? அலி அவங்க தான். பத்ர் யுத்தத்துல முதல் 2 பேரை வீழ்த்தியது யாரு? அலி அவங்க. அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க இருந்துக்கீங்க. முடியவே முடியாத ரசூலுல்லாஹ் கடைசில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா தரதா அன் தகூன மின்னி பிமன்சிலதி ஹாரூன். மூசா நபிக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரு? ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தார்ல, அது மாதிரி அவரிடத்துல ஹாரூன் இடத்துல உன்னை நான் வைக்கிறேன், நீ அப்படி இருக்க விரும்பலையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உடனே அலி என்ன செய்யறாரு? அழுதுகிட்டே சம்மதிச்சு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதுல என்ன பாடம் இருக்கு நமக்கு? இந்த சம்பவத்துல நமக்கு என்ன பாடம் இருக்கு? என்ன பாடம் இருக்கு? பொறுப்போடு இருப்பது. அலிகள் இல்லாமல அந்த சமூகத்துக்கே பொறுப்பாக்கிட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். நம்ம குறைஞ்சபட்சம் யாருக்காவது பொறுப்பா இருக்கணும்? நமக்கு நாமளாவது பொறுப்பா இருக்கணும். நம்ம எல்லாம் படிக்கிறோமா? பொறுப்பா படிக்கணும். நாம இதை பள்ளிக்கூடம் போறோம் வரோம் அப்படி என்பது அல்ல, ஒரு பொறுப்பா படிக்கணும். படிச்சால் இதை படிக்கணும், அதை படிக்கணுங்கிற ஒரு பொறுப்பு, அந்த தன்மை என்ன செய்யணும் நமக்குள்ள இருக்கணும். ஆணுக்கான ஸ்பெஷல் என்ன? ஆணுக்கான ஸ்பெஷல் என்ன? தாடி வைக்கிறதா? பொறுப்பை சுமப்பது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்து கொள்வதுதான் ஒரு ஆணுக்கான அழகுன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப ஒருத்தரும் நம்ம யோசிக்கணும், நான் பொறுப்பா இருக்கிறேன், ஒரு பொறுப்பான பிள்ளையா இருக்கணும், நான் பொறுப்பான மாணவனா இருக்கிறேனா, நான் பொறுப்பான மனைவியா இருக்கிறேனா. எத்தனையோ பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க தானே, எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டுல கஷ்டப்படுறாங்க. அங்க போனா தெரியும் அதனுடைய வலி என்னன்னு சொல்லி, அதை பார்த்தா தெரியும் அதனுடைய வலி என்னன்னு சொல்லி. அங்க இருக்காங்க என்ன இருக்கிற, என்ன நம்பிக்கை இருக்கிறாங்க? நம்ம மனைவி நம்முடைய பிள்ளைங்களை பொறுப்பா பார்த்து வளர்த்தி எடுப்பான்னு சொல்லி அதை காப்பாத்துறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நாம எத்தனை பெண்கள் அதை காப்பாத்துறோம்? நாம யோசிச்சு பாருங்க. அவ பொறுப்புணர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் பொறுப்பாக்கல, யாருக்கு பொறுப்பாக்குனாங்க? ஒரு சமூகத்துக்கே பொறுப்பாகிற அளவுக்கு ஒரு மிக திறமை படைத்தவராக யார் இருந்தாங்க? அலி ரலியல்லாஹு இருந்தாங்கிற செய்தியை பார்க்க. இது ரசூலுல்லாஹோட அவங்களுக்கு இருந்த தொடர்பு. சஹாபாக்களோட அவங்களுக்கு இருந்த தொடர்பு என்ன? அலி அவங்களுக்கு சஹாபாக்களோட இருந்த தொடர்பு என்ன? பொதுவாக அலி ரலியல்லாஹு அவங்களையும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாறு அப்படி பேசுறோம் அப்படின்னா, பேசுறவங்க ஒண்ணு அலியை தப்பு சொல்லுவாங்க, அல்லது யார தப்பு சொல்லுவாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு தப்பு சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்துல சம்பவத்தை அப்படி படிக்கும் போது படிச்சீங்கன்னா, ஒண்ணு யார் மேல தப்பு சொல்ல வேண்டியது வரும்? அலி அவங்க மேல தப்பு சொல்ல வேண்டியது வரும், அல்லது யார் மேல தப்பு சொல்ல வேண்டியது வரும்? உஸ்மான் ரலியல்லாஹு மேல தப்பு செய்ய வேண்டியது வரும். ஆனா உண்மையில அவங்க அப்படிதான் நடந்துக்கிட்டாங்களா? மனஸ்தாபத்தோடு என்னைக்காவது அவங்க வாழ்ந்தாங்களா என்றால் இல்ல. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாரு, நான் ஒரு நாள் பள்ளிவாசல்ல இருந்தேன், அஹதுஹுமா ஆஹிதும் பியதி ஸாஹிபிஹி ஃபகஅன்னஹுமா இஹ்வானு லி அபி வ உம்மி.
உஸ்மானும் அலியும் ஒரு தாய்க்கு பிறந்த இரண்டு குழந்தைகளை போன்று, ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த இரண்டு குழந்தைகளை போன்று ஒருவரும் ஒருவர் கைப்பிடித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்குள் வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு யார் அறிவிக்கிறார்? அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் யாருக்கு இருக்கும்? உஸ்மான் அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு. ஒரு காலத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டு மனரீதியா கூட சண்டை போட்டதில்லை. ஆனா வரலாறு படிக்கும் போது என்ன செய்வாங்க? தப்பு தப்பா அவங்க மேல என்ன செய்வாங்க? அவதூறுகளை அள்ளி வீசுவாங்க. இது அவங்களுக்கு இருந்த ஒரு நெருக்கத்தை என்ன செய்யறாங்க? அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இன்னொன்று அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில நாம் படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. இன்னொரு முக்கியமான பாடம் அது என்ன? அமல்களின் தொடர்ச்சி. அமல்கள்ல தொடர்ச்சி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் எது? எது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் எது? தொழுகை. நோம்பா? நோம்பு. வேற இப்படி சொல்லிட்டே போலாம். செய்வது இஸ்லாம் எப்படி சொல்றாங்க? அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிச்சமான அமல் என்ன தெரியுமா? ஒரு அமலை செய்வது. அத்வமுஹா, அஹப்புல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, சின்னதா இருந்தாலும் என்ன செய்யறது? தொடர்ச்சியா செய்யறது. சின்ன அமலா இருந்தாலும் என்ன செய்யறது? தொடர்ச்சியாக செய்வது. யார் செஞ்சா? எல்லா சஹாபாக்களும் செஞ்சாங்க. குறிப்பா யார் காட்டலாம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு காட்டலாம். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு ஒரு வேலைக்காரங்களை கொடுங்க, ரொம்ப வேலைக்கு சிரமமா இருக்குன்னு கேட்க வராங்க. கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போங்க அப்படி. ஃபாத்திமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா அலி அவங்களும் ஃபாத்திமாங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரெண்டு பேரும் படுத்து கிடக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் மத்தியில போய் உட்கார்ந்து சொன்னாங்க, நீங்க எப்ப தூங்க போனாலும், நீங்க எப்ப தூங்க போனாலும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லிட்டு நீங்க தூங்குங்க. தாலிகுமா கைருன் மின் காதிம், தாலிகுமா கைருன் லகுமா மின் காதிம். உங்களுக்கு ஒரு அடிமை இருந்து அவர் வேலை செய்யறதை விட இந்த திக்ர் உங்களுக்கு அப்படி என்ன அர்த்தம்? அடிமை தேவையில்லை. இந்த திக்ர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிமை தேவையில்லை. திக்ர் உங்களுக்கு ஒரு வலுவை உடம்புல கொடுக்குங்கிற அர்த்தத்தை நம்ம இஸ்லாம் சொல்றாங்க. இதை யார் கடைபிடிக்கிறா? யார் கடைபிடிக்கிறா? அலி அவங்க கடைபிடிச்சுக்கிட்டே வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத் ஆயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத் ஆயிட்டாங்க. மௌத்தான பிறகும் பல காலம் இதை கடைபிடிச்சிட்டு அபூபக்கர் ஆட்சியில, உமர் ஆட்சியில, உஸ்மான் அவங்க ஆட்சியில, அலி அவங்க ஆட்சியில, அலி கடைசியில 5 வருஷத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட கணக்குப்படி இங்க பாத்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் இந்த ஒரே ஒரு அமல, சின்ன அமல அவங்க கடைபிடிச்சுக்கிட்டே வராங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, அலியே உங்க காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிப்பியும்ங்கிற ஒரு யுத்தம் நடந்துச்ச, உங்களுக்கும் இந்த எதிரிகளுக்கு மத்தியில, இஸ்லாமிய எதிரிகள் அவங்க, அந்த கடுமையான யுத்தத்திலையும் அந்த நைட்லயும் நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா இந்த அமலை அப்படின்னு கேட்டவுடனே, ஆம், அந்த யுத்தத்திலும் இந்த அமலை நான் செய்து கொண்டே இருந்தேன் அப்படி யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு அமல் இதான் முக்கியம். பெருசு பெருசா செஞ்சுட்டு செய்யாமலே போறதில்லை. ஒன்னு ஆரம்பிச்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு போறதில்லை. சின்ன அமலாக இருந்தாலும் அதுல ஒரு ஃபோக்கஸ் என்ன செய்யணும்? நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்க ஒரு அமலை சின்ன அமல் தான், சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு ஒரு 10 தடவை சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 15 நாள் நீங்க சொல்லிட்டு 16வது நாள் நீங்க விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க எதையோ இழந்த ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். தொழுவீங்க, எல்லாம் செஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய அமலை விட்ட ஒரு ஃபீலிங் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படுகிற அமல் என்பது நம்முடைய உள்ளத்துல பெரும் ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய பாடங்கள் சஹாபாக்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதுல இன்னைக்கு நமக்கு இந்த ரமலானுக்கு தேவையான மிக முக்கியமான பாடம் இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ரமலான் 1, 2ல
எல்லாரும் குரான் எடுத்து செஞ்சோம் வச்சு ஓதிட்டு இருந்திருப்போம். இதுதானே ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் 1.5 ஜூஸ். ஆனா இன்னைக்கு 10 ஆயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ரமலான் 1ல ஓதுன ஸ்பீட் இப்ப இருக்கா இல்ல. அப்ப அமல் குறைஞ்சிருச்சு. அமல் என்ன செஞ்சிருச்சு? வீரியம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. இது வரக்கூடாது. இன்னும் 20 நாள் இருக்குன்னா அந்த 20 நாள் தான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வீரியத்தோட என்ன செய்யணும்? அந்த அமலை எந்த ஒரு அமலாக இருந்தாலும் செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதை அமல் செய்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் செய்வானாக. வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.